டாஸ்மாகில் 1000 கோடிக்கு ஈடி ரைடு அடிச்சுக்கிட்டு இருந்தான். வெக்கம் இல்லாமல் அதுக்கு ஸ்டே கொடுக்குறையா? நீங்களாம் மனிதர்களா? மனசாட்சி உள்ளவங்களா? லஞ்சம் 1000 கோடி பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான். அது விசாரிக்காதன்னு ஸ்டே கொடுத்த வெக்கம் கட்டாளுங்கய்யா நீங்கள். இப்போ வந்துக்கிட்டு அரசியல்வாதிகளை அரசியல்வாதி விஷயத்தெல்லாம் இங்கேயும் கொண்டு வரணும்னு ஒரு தலைமை நீதிபதி சொல்கிறாருன்னா இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஆணவ கொலைக்கு அதை விட அதிக தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? தூக்கில் போட்டுறானே கொலைக்க, அதை விட அதிக தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்திலே இடமில்லை. ஏன் பட்டியலத்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் திருப்பி இவங்க தடையில் போட்டு அவங்களுக்காக போய் பேசணும். உங்கள் இது சொல்லிலும் குற்றம், பொருளிலும் குற்றம். பொருள்னா நீங்கள் சொல்கிறதே பொய். 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு சொல்கிறதும் பொய். அப்படியே 11% வளர்ச்சி இருந்திருந்தாலும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது குறைஞ்சது 40% வளர்ச்சி போயிருக்கும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் முன் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி. நாம் ஒன்று எதிர்பார்த்தோம், ஆனால் தீர்ப்பு வேறு மாதிரியாக வந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்னாலே இப்படி தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தீர்ப்பு கொடுப்பான். ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, இன்னொரு ஜட்ஜு அதே விஷயத்தில் வேறு மாதிரி கொடுப்பாங்க. அவன் வைக்கிறது தான் சட்டம். அரசியல் இதுன்னா சட்டம் கிட்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவங்க வைக்கிறது தான் சட்டம். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இதுக்கு அளவே இல்லையா? இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது? இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான ஒவ்வொருத்தனும். அதனால தான் நான் சொன்னேன்ல, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுனாலே போகாதப்பா, அவன் படுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் கொடுப்பான், என்னென்னத்தையோ கொடுப்பான், நம்மளே போய் மாட்டிக்காதீங்கப்பான்னு நான் சொல்லுவேன். அங்கே தீர்ப்பை படித்தே பார்க்க மாட்டான். கீழே ஒரு மாவட்ட நீதிபதி அளவில் ஒரு ஆளை வச்சுருக்கான். அவர் படித்த நோட்ஸ் எழுதுவார். அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு 2 நிமிஷத்தில் கொடுத்துருவான். அது எதிரில் நிற்கிற வக்கீலை பார்ப்பான். அவருக்கு வேண்டிய ஆள் பெரிய ஆளுன்னா அப்படியே மாறும் தீர்ப்பு. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நியாயம் தர்மம்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. மனசாட்சியெல்லாம் இல்லாதவன் தான் அங்கே இருக்கான். அதனால் இப்போ என்னாச்சுன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அரசாங்க திட்டத்தில் இவர் பேரையும் அப்பா பேரையும் வச்சுக்கிட்டே இருக்கார். அது வைக்கக்கூடாதுன்னு இந்த சண்முகம்ங்கிறவர் அதிமுக உடைய எம்பி கேஸை போட்டார். அப்போ நம்ம ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்க, 2015 சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கப்பா. அதன்படி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இவங்க பேரெலாம் வைக்கக்கூடாது அரசு திட்டங்களுக்கு. ஒரு பிரதமர், ஜனாதிபதி, அதுலேயும் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பை பாருங்கள். அது என்ன தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றம்? உங்கள் மூஞ்சியை வச்சுக்கிட்டே எந்த திட்டம் போடுறாங்க? பிரதமர்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஜனாதிபதியும் எம்எல்ஏக்கள் எம்பிகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். திட்டம் அவங்க 2 பேரும் போடலாம். அது என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி? உங்களுக்கு எதுக்கு கிரீடம்? நீங்களாம் பெரிய இவங்களா? வானத்திலிருந்து குதிச்சிங்களா? நீங்கள் சும்மா படிச்சுட்டு உங்கள் இதில் இருந்துக்கிட்டு சீனியாரிட்டியில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்துட்டால் உங்கள் ஃபோட்டோ ஜனாதிபதி பிரதமருக்கு இணையானவங்களாம் அப்படின்னு கொடுத்தான் 2015. ஆனால் ஒரு நல்லது கொடுத்தா நம்ம பேரில் வைக்காதீங்க, முன்னாள் இவங்களாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி. இதே சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்தான். ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, நம்ம உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பார்த்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அதனால் இனிமேல் வைக்காதீங்க. இப்போ முதல்வர் பேரோ முன்னாள் முதல்வர் பேரோ, ஏன்னா அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த ஸ்டாலின். அப்பா பேரை, ஒன்றுக்குமே தகுதி இல்லாத அப்பா பேரை வயிறு எரியுது. இந்த மனிதருக்கு இப்படி ஒரு இதுவா? எவ்வளவு அரசியலிலே எவ்வளவு அசிங்கத்தை பண்ணவர். அவர் சொந்த வாழ்க்கையிலும் பண்ணின அசிங்கத்தெல்லாம் நாங்கள்லாம் கண்ணால் பார்த்தவங்க, நேரடியாக கேட்டவங்க. வயிறு எரியுது. இப்படி ஒரு மனுஷர், எப்படிப்பட்ட தலைவனெல்லாம் இருந்தாங்க அந்த நாட்டில். இந்த ஈவேராவையும் கருணாநிதி வைக்கிறது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்ணாதுரையாச்சும் அவர் சில விஷயங்களில் இதாக இருந்தாலுமே ஒரு நேர்மை சம்பாதிக்கலை, அதனால் அவரையாச்சும் கொஞ்சம் மதிக்கலாம். இந்த 2 மனிதர்களையும் மதிக்கலாமா?
அப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு அட்டூழியம் பண்ணுறாரு. கடவுள் வந்து நிச்சயம் இதை தடுப்பாருன்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரும்னு நினச்சோம். இவன் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போனான். அப்போவே எனக்கு தெரியும் உச்சநீதிமன்றம்னாலே தகராறு, அங்கே இருக்கிறவன் பூரா இஷ்டத்துக்கு கொடுப்பானு அப்படின்ட்டு அப்போவே நினச்சோம். இப்போ என்ன பண்ணால் இவர் என்ன பண்ணார் ஸ்டாலின், போன தடவை 2 நாளைக்கு முன்னாடி ஓடிபி வாங்கினாங்களா, ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி, அது ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் வாங்கினாங்களா, அது சட்டவிரோதம், தனி மனிதத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றமும் தலையாட்டினான். அது வேறு ஜட்ஜு 2 ஜட்ஜு ஒரு டைமுக்கு ஒவ்வொரு இதுட்டு ஜட்ஜிட்ட போங்க, அவன் என்ன சொல்கிறான்னா அதுதான் தலைவிதி. கேவலம், இந்த நாட்டு ஜனநாயகத்துக்கு கேவலம், இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு மாதிரி வருது. மனசாட்சியெல்லாம் இல்லை இங்கே. அது வந்து சரி, நான் மனசாட்சியோட ஆஹா ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டான்ப்பா சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணார் ஸ்டாலின், அந்த வழக்குக்கு திமுக வில்சன் போய் அப்பியர் ஆனார். எவனும் வரமாட்டேன்ட்டான், கபில் சிபல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. அதனால் வில்சன் போனார், தோற்று போச்சு. இந்த வழக்கை ஸ்டாலின் சொல்லிட்டார், கோடி வைக்கல புடி, நீ போனால் ஜெயிக்க மாட்டேங்கிற, கோடி வைக்கல புடின்னாங்க. கபில் சிபல் உங்கள் சங்காத்தமே வேணாம்ப்பான்ட்டார், இந்த வழக்குலையும் வரல. அப்போ முகில் ரோத்தகி கோடி வக்கீல், அவர் ஈடிக்கெல்லாம் அப்பியர் ஆனார். பெரிய ஆள்னு சொல்லுவான், ஒரு வேலுக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் வேல்யூவில் ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் எந்த வித திறமையும் கிடையாது. சாதாரணமாக ஹைகோர்ட்டில் சாதாரணமாக இருக்கிற வக்கீலுங்கள்லாம் எவ்வளோ திறமைசாலி இருக்கான்னு தெரியுமா? இவங்கெல்லாம் ஒரு இது வச்சுக்கிறது. இவர் பெரிய வக்கீல், ஒருத்தனா அரசியல் பேக்ரவுண்ட், இன்னொன்று சங்வின்னு ஒருத்தாள், அவர் வந்துக்கிட்டு சீனியர் வைக்கலாம். என்ன இங்கே சீனியருக்கு என்ன தெரியுமா, இதில் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது குட் அட்வொகேட், சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட் அப்படின்னு 2 இருக்குது. குட் அட்வொகேட்னா தமிழில் நல்ல வக்கீல், சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட்னா வெற்றிகரமான வக்கீல். அதுக்கு ஆங்கிலத்தில் பழமொழி அப்போவே சொல்லி வச்சுருக்கான், இங்கிலாண்டில் இந்த பழமொழி சொல்லியிருக்கான். நல்ல வக்கீல்னா யாருன்னா, நல்லா பேசுகிறவர், நல்லா டிராஃப்ட் போடுறவர், வழக்கை ஒழுங்காக நடத்துபவர் நல்ல வக்கீல். அதாவது சட்டம் தெரிந்தவர் நல்ல வக்கீல். ஆனால் நீதிபதியை தெரிந்தவர் வெற்றிகரமான வக்கீல். நம்ம நாட்டில் நீதிபதியை தெரிஞ்சவன் தான் இன்றைக்கி பெரிய இதுன்னு கோடி ரூபா வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சட்டமும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, ஆனால் நீதிபதியை தெரியும். நீதிபதி இவங்க வந்தால் கொடுத்துருவான். அதனால் என்ன ஆகிப்போச்சு, இப்போ இந்த இவங்கள்லாம் வந்து வெற்றிகரமான வக்கீல், நல்ல வக்கீல் இல்லை. இந்த இன்றைக்கி இது பண்ணுறவன்லாம் அவன் எதையாச்சும் ஒன்று பழைய இதை எடுத்துக்கிட்டு பேசுவான். இவன் முகத்தை பார்த்தோன்னே நம்மளுப்பா தெரிஞ்சால். இது மாதிரி இந்த 2 வக்கீலுங்க போட்டாங்க, ஒரு கோடி வக்கீலை போட்ட உடனே அவங்க எந்திரிச்சு பேசுகிறாங்க. பழைய ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போகுது, கேவலமான விஷயம். தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, அரசியல் பிரச்சனையெல்லாம் இங்கே இடத்துக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா, அரசியல் பிரச்சனையை நீங்கள் விசாரித்ததே இல்லையா? ராமஜென்மபூமி வழக்கை எதுக்கு விசாரிச்சிங்க? தலைமை நீதிபதியை பார்த்து கேட்குறேன், ராமஜென்மபூமி எதுக்கு விசாரிச்சிங்க? அது அரசியல் சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லையா? பொன்முடிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து மந்திரியை விட்டு தூக்குனதுக்கப்புறம் 3 வருஷம் லஞ்ச பணத்தை வாங்கின மந்திரியாக இருந்தாலும் அதுக்கு நான் ஸ்டே கொடுக்குறேன், திருப்பி மந்திரியாகனு கேடுகட்ட வெக்கக்கட்ட திருப்பி நீங்கள் கொடுக்கலையா? அப்போ அது வந்துட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட இது இல்லையா? டாஸ்மாகில் 1000 கோடிக்கு ஈடி ரைடு அடிச்சுக்கிட்டு இருந்தான், வெக்கம் இல்லாமல் அதுக்கு ஸ்டே கொடுக்குறையா? நீங்களாம் மனிதர்களா, மனசாட்சி உள்ளவங்களா? லஞ்சம் 1000 கோடி பணத்தை, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான், அது விசாரிக்காதன்னு ஸ்டே கொடுத்த வெக்கங்கட்டாளுங்கயா நீங்கள்? இப்போ வந்துக்கிட்டு அரசியல்வாதிகளை அரசியல்வாதி விஷயத்தெல்லாம் இங்கேயும் கொண்டு வரீங்கன்னு ஒரு தலைமை நீதிபதி சொல்கிறாருன்னா, இதை விட கேவலம் என்ன இருக்குது? அப்போ இதுவரை விசாரித்ததெல்லாம் என்ன? இதுவரை நீங்கள் பண்ணின கோலங்கள்லாம் இதுக்கு என்னென்ன கோமாளித்தனங்களுக்கெல்லாம் என்ன பதில்? இதை விசாரிச்சுட்டு அரசியல் விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் மனிதர்களே இல்லைங்கிறதா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் அரசியல்வாதிகள் அவன் பேரை போட்டுக்கிறான், அரசியல்வாதி போட்டு தான் திட்டத்தை நிறைவேற்றுறான், மாநிலத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? இதே வாய் என்ன சொல்லிச்சு, வடிவேல் சொன்ன மாதிரி நாரவாயி 2015 அரசியல்வாதிகள் பேரிலோ முன்னாள் அரசியல்வாதிகள் பேரிலையோ
நீங்கள் வந்துக்கிட்டு எந்த திட்டமும் வைக்கக்கூடாது, பிரதமர், துணை பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை, இவங்க மூஞ்சியெல்லாம் போடுறான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூஞ்சியை போடுறாங்களா? இங்கே எவன் போடுறான் திட்டத்தில்? அவங்களெல்லாம் சேர்த்து கொடுத்த அந்த வாய் என்ன வாய்? இன்றைக்கி சொல்லுது அரசியல்வாதி இது விசாரிக்கக்கூடாது, இறந்து பேர் சொன்னது என்ன வாய்? இவ்வளவு கேவலமான நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத யோசிங்க. யார் கையில் அவன் இஷ்டத்துக்கு அவருக்கு கொடுக்குறது தான் தீர்ப்பு. இப்போ வேடிக்கை என்னென்னா, இதுக்கு மேலே போக முடியாது. இவங்க கையில் போய் இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காங்களே, அப்போ நீதி எங்கே போய் தான் கிடைக்கும்? இம்பீச்மெண்ட் கொண்டாந்து தப்பான தீர்ப்பு கொடுக்குறவனப்பெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. அதைத்தான் அதில் இவ்வளவும் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? எல்லா பேரும் தான் உபயோகிக்கிறான், எல்லா பேரும் தான் திட்டத்தில் அவன் படத்தை போடுறான், தமிழ்நாடு மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு கேஸு போட்டவருக்கு சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபா அபராதம்ட்டாங்க. அது ஒரு வாரத்துக்குள்ளேயே கட்டணும், இல்லைன்னா அவர் மேலே கோர்ட் அவமதிப்பு வழக்கு வருமா? பார்த்துக்கங்க. 1000 100 கோடி ரூபா ரூபா நோட்டை வீட்டை அடுக்கி வச்சுக்கிட்டு தீ பிடிச்சி எரிஞ்சதை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் அந்த நீதிபதிக்கு அபராதம் போட்டதுக்கு துப்பு இருந்ததா உங்களுக்கு? அப்போ நீங்கள் தப்பு செஞ்சால் கேட்கா இல்லை, மற்றவன் ஒரு வழக்கை போட்டானா 10 லட்சம் ரூபா அபராதம். பார்த்துக்கங்க. இதுதான் தீர்ப்பு. தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறாம்மா, நீ தப்பு பண்ணால் விமர்சிக்கிறது ஒரு நாட்டின் பிரஜையாக எனக்கு இருக்கியா? என்னத்தை பண்ணுவீங்க இப்படியா? அவங்க அப்பா பேரை வச்சுக்கிட்டு ஊர் பூரா இது அடிச்சுக்கிட்டு இருக்காரு, தகுதி இல்லாத அப்பா பேரை வச்சுக்கிட்டு வயிறு எருதியா? ஒரு காந்தி பேரை வச்சுட்டு ஒரு நேதாஜி பேரை வைங்க, காந்தி பேரை வைங்க, மனசாரம். ஒரு பாரதியார் புரட்சி கவிஞர்மாங்க, அவர் ஒரு பாரதியார் பேரை வைங்க. எவ்வளவு சாதனையாளர் இருக்கான் அந்த நாட்டில். எத்தனை பேர் நோபல் பரிசு பெற்றவங்க இருக்கான். மக்கு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்காரு, அங்கே தான் ராமானுஜர் பிறந்தார். அதை ராமானுஜர் பல்கலைக்கழகம்னு வைக்கிறதுக்கு துப்பு இருக்கா? யார் போய் படிக்காதவங்கெல்லாம் போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா பேரையும் இதையும். இதை போயிட்டு சரின்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா போர்டு போடுங்கய்யா. திமுகவுக்கு எதிரான வழக்குகள் மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்படாதுன்னு வெக்கம் இல்லாமல் போர்டை போடுங்கய்யா. அதனால தான் மனசு. அதனால் இனி இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டை மாற்றி தமிழ்நாடில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வரணும், தென்னிந்தியாவுக்கு மட்டும். அந்த ப்ரப்போசல் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிறவன் பூரா விட மாட்டேங்கிறான் நீதிபதி. இந்த பக்கம் போனால் நம்ம இது போயிருமே அப்படின்னு. அங்கே இருக்கிற வக்கீலுங்களில் பெரும்பாலான நம்ம கோடிக்கணக்கில் வாங்குகிறோம். தென்னிந்தியாவுக்கு தனி இது உச்ச நீதிமன்றம் போயிடுச்சுன்னா நம்ம இது போயிடும்னு நினைக்கிறான். இவர்களை கேட்பதற்கு நாதி இல்லை இந்த நாட்டிலே. அரசியல்வாதி தூங்கிக்கிட்டு இருக்கான். இம்பீச்மெண்ட்டு தப்பான தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியை பதவியை விட்டு விலகுங்க. அரசியல் சட்டத்தை திருத்துங்க. மனசாட்சி வேணாமா? நம்ம தமிழ்நாட்டில் இது நடக்குது. இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள், எதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இவங்க குடும்ப சொத்தா தமிழ்நாடு. அதனால் வேதனையுடன் இந்த பதிவு செய்கிறோம். அதே சமயத்தில் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். இந்த கருணாநிதி பேர் உள்ள அத்தனையும் அழிக்கப்படும். லெனின் இதை அழித்தான் ரஷ்யாவில். லெனின் சிலனை தூக்கி போட்டு உடைச்சான். இவர்களெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் பேர்கள் எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் அழிக்கப்படும். இதற்கு ஒரு நிச்சயம் இறைசக்தி தான் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மனித சக்திகளுக்கு, அயோக்கியத்தனுக்கு துணை போகும் மனித சக்திகளுக்கு தக்க பாடம் நிச்சயம் கிடைக்கும்னு நம்புவோம். அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம பதிய விரும்பக்கூடிய முதல் கருத்து. அடுத்தது டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த நேஷன். புரியலையா? ஸ்டாலின் பேசியிருக்கார் நேற்று இரவிலிருந்து. இதுதான் டாக் ஆஃப் த டவுன். ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். தமிழே உருப்படியாக பேச தெரியாது, பார்த்து படிப்பார். இந்த 2 வழியை எப்படி மனப்பாடம் பண்ணாருன்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், டெவலப்மெண்ட். ஒரு ஆங்கில இதில் அவரை கேட்டாங்க, உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? முன்னாலிருந்து ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை இதில் அப்படியே செய்வீங்களா, இல்லை புது திட்டங்களை எதுவும் செய்வீங்களா? அப்படின்னா நீங்கள் செய்ய விரும்பும் புது திட்டங்கள் என்ன? இங்கிலீஷில் கேட்குறாங்க, NDTVங்கிறதுல. அப்போ அவர் இப்படி முழிக்கிறார், பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு, என்ன சொல்கிறார் அவர்? அவங்க அப்படியே காதில் சொல்கிறாங்க, என்ன பதில் சொல்லலான்னாரு. அவங்க என்னத்தையும் சொன்னாங்க. உடனே என்ன சொன்னார்? டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். அது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கவர். அசந்து போயிட்டான் NDTVக்காரன். இங்கிலீஷ் இதை தலையை சுற்றி போயிடுச்சு அவனுக்கு. நம்ம என்ன கேட்குறோம்? ஒரு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாரு.
தலை சுற்றி போயிட்டான். Corruption is one of the issues last time. So what are you telling people this time? You are going and saying, yes, we made a mistake, or how are you handling the corruption issue? Development only. Sure. Is the main issue. Yeah, main issue. அப்புறம் அவனே நினைச்சிட்டு சொல்லிட்டு போயிருக்கான், இவரு தான் முதலமைச்சர் வந்தால் நாடு என்னப்பாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்கான், இவரை விட மோசமானவருப்பா, அவரே முதலமைச்சராக இருந்திருக்கார். யார் இது? இவங்க அப்பா தான். இவருக்காச்சும் டெவலப்மெண்ட் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இவர் கொஞ்சம் பியூசி அந்த பிஏ அப்படின்னு சொல்லி அவர் அரியசெல்லாம் வச்சு கொஞ்சம் போனார். அவரே 7ஆம் கிளாஸு, இதோட மோசமாக இருந்தால் அவரே இப்போ பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் வந்து இப்போ எவனோ எழுதி கொடுத்துட்டான், டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த நேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் ஆங்கிலத்தில் அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். டாக் ஆஃப் த டவுன்னா டவுனில் மட்டும் பேசுகிறாங்க, வில்லேஜில் பேசலைன்னு அர்த்தம் இல்லை. எல்லா இடங்களிலும் பேசுகிறாரு, டாக் ஆஃப் த டவுன். இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எழுதி கொடுத்தாங்க, அவனும் ஒரு அறவுறவு. டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த நேஷன், நாடு முழுவதும் பேசுகிறாருன்னு அவனுக்கும் அது இங்கிலீஷ் பழமொழின்னு தெரியல. அறவுரையை தானே எழுதி கொடுக்குறாங்க. 25,000 ரூபா சம்பளம் வாங்குற அந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவன் தானே எழுதி கொடுக்குறான் அவருக்கு. அவன் டாக் ஆஃப் த நேஷன்னு போட்டான். அதை என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி வருது, அவர் ஆட்சி வந்த உடனே 11.19%, 11.19% அளவுக்கு பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி இருக்கான் தமிழ்நாடு. எப்படி காதில் பூ சுற்றுறாங்க பாருங்கள். கேட்குறவன் கேனையனாக இருந்தால் அதுக்காக இப்படியாப்பா காதில் பூ சுற்றுறது, கேட்குறவன் கேனையன்னு நினைப்பா, அதுதான் சொல்லுவாங்க. நம்மளெல்லாம் கேனையன்னு நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் 11.19% தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது அப்படின்னு ஒரு பேசுகிறார். டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த நேஷன். இது அந்த சன் டிவி இருக்கான இந்த இவங்களுக்கு ஜால்ரா போடுறவன் அவன் போட்டுக்கிட்டே இருக்கான், மக்களை முட்டாளாக்கணும். மக்கள்னு அவ்வளோ முட்டாளா? 11.19% முன்னே பொருளாதாரத்தில் இந்த 5 வருஷம் ஆட்சியில் முன்னேறி இருக்குங்கிறீங்களே, எதுக்கு அப்போ 10 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்க? 10 லட்சம் கோடி கடனை வெக்கம் இல்லாமல் வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 11.19% முன்னேறி இருக்குன்னா யார் இது பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க? அதனால் அது டாக் ஆஃப் த டவுனா, டாக் ஆஃப் த நேஷன், நாடு பூரா பேசுகிறாங்களாம். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வீட்டிலே உட்காந்துருக்காரு, டிவி பார்க்குறது. டிவியில் இந்த டிபேட் மட்டும் பார்ப்பார். இந்த ஒருத்தன் அடிச்சுக்கிறானே இந்த டிவி இதெல்லாம் ஒருத்தன் அடிச்சுக்குவான், அடிக்க போகிறவங்கலாம் பார்ப்பான். அதைத்தான் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பார். வேறு எதையும் அவருக்கு பார்க்க தெரியாது. யூடியூப்பில் ஆப்ரேஷன் பண்ணவே தெரியாது அவருக்கு. என் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் ஆப்ரேஷனே பண்ண தெரியாது. அதனால் இவருக்கு ஒன்றும் தெரியல. இந்தியா பூரா என்ன பேசிக்கிட்டு இருக்கான். இவர் கொடுத்த இப்போ இந்த நியூஸ் வந்த உடனே எல்லா டிவிக்கும் போயிருக்குது, நேஷனல் லெவலில், நாடு பூரா. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் டாக் ஆஃப் த நேஷன். என்னென்னா, இவங்க ஆட்சியிலேயே 11.19 பொருளாதார வளர்ச்சி இருந்திருந்தா நாட்டை போட்டு கொள்ளையடிக்கிறான் குடும்பமே. வெளிநாடுகளில் லட்சக்கணக்கான கோடி போய் முதலீடு பண்ணிட்டான். இவ்வளவு கொள்ளையடித்த இவன் ஆட்சியிலேயே 11.19% வந்து வளர்ச்சி இருந்திருந்தா, இவங்க இல்லாமல் ஒரு நல்லவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தா 40-50% உயர்ந்திருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறான். இது ஒன்றும் சாதனை இல்லை, வேதனை. நீங்கள் இருக்கிற காலத்திலேயே இவ்வளோ கொள்ளையடிச்ச காலத்திலே 11%. அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு போயிருக்கும், நல்லவன் இருந்திருந்தா ஒரு முதலமைச்சராக அப்படின்னு தான் அவங்க பேசிக்கிறாங்க. அதனால் டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த நேஷன் எழுதி கொடுத்ததை கிராமர் படி தப்பு, இலக்கண பிழை இருக்கிறது. ஸ்டாலின் உங்கள் இதில் ஆங்கில இலக்கண பிழை இருக்கிறது, இன்னமே அதை பேசாதீங்க. நீங்கள் இதில் மட்டும் சொல்கிறபடி சொல்லில் குற்றமா பொருளில் குற்றமானு இந்த திருவிளையாடல் படத்தில் வரும். உங்கள் இது சொல்லிலும் குற்றம் பொருளிலும் குற்றம். பொருள்னா நீங்கள் சொல்கிறதே பொய். 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு சொல்கிறதும் பொய். அப்படியே 11% வளர்ச்சி இருந்திருந்தாலும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அது குறைஞ்சது 40% வளர்ச்சி போயிருக்கும். அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு நம்ம கொடுக்க விரும்பக்கூடியது. அடுத்தது அவர் எழுதி கொடுத்துட்டான் இன்னொருத்தர், அந்த அதே ஆள் தமிழில் ஆங்கிலத்தில் கொடுத்தபடி இதுக்கு முன்னாடி இருந்தது கருணாநிதி ஆட்சியாம்.
இப்போ இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியாம். அதனால் இரண்டுமே கழக ஆட்சி, இரண்டுமே கழக ஆட்சி அப்படிங்கிறது. அதை கழக ஆட்சின்னு சொல்லக்கூடாது, கழக ஆட்சி. கழகம்னா அப்போ இது சண்டை. நீங்கள் ரெண்டு ஆட்சியும், கருணாநிதி ஆட்சியும் சரி, ஸ்டாலின் ஆட்சியும் சரி, நாட்டில் குழப்பத்தை விளைவித்ததால் உங்களை கழக ஆட்சின்னு சொல்லக்கூடாது, கழக ஆட்சின்னு சொல்லணும். சிறப்புலகிற லா போட்டால் அது இவங்க கழகம். ஆனால் சாதாரண குண்டு லா போட்டால் நாட்டில் கழகத்தை உருவாக்குறான்னு சொல்கிறான் பாருங்க. அதனால இவங்களை கழக ஆட்சின்னு தான் சொல்லணும். நாட்டில் கழகத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி, மக்களுக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்டாலின். நீங்கள் கருணாநிதி ஆட்சி திராவிட மாடல், நல்ல வேலை திராவிட மாடல் ஆட்சின்னார், ஸ்டாலின் ஆட்சின்னு தான் எப்பவும் சொல்லுவார். அதனால் உங்கள் இது வந்து நாட்டிலே கழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. அடுத்தது, திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சியும் போய் இவங்களை சந்திச்சிருக்காங்க. ஸ்டாலின் எல்லா பேரும் இப்போ என்னென்னா கூட்டணிக்காக போய் பேசுகிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அங்கே ஆப்பு அடிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்ச உடனே கூட்டணிக்காக போய் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, உடல்நலம் சரியில்லை. பிரேமலதா போனாங்க, 9 சீட்டு 15 சீட்டு 12 சீட்டு அதுக்கு தான் பேசிட்டு வந்தாங்க. இதை கேட்டோன்னா பதறி போய் வைகோ போனார் பையனை கூட்டிகிட்டு, என்ன எங்களை கழட்டி விட்டுறாதீங்க அவங்ககிட்ட பேசி அப்படின்னாரு. வெளியில் வந்தால் உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்தோம். இப்போ திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டு போகிறாங்க. எதுக்கு போனாங்க? இதுக்கா? திருமாவளவனுக்கு கலக்கிடுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டுக்கிட்டோ இவரை கழட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்த உடனே நேராக போய் காலில் விழுந்துட்டார். என்ன எங்களை கழட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு கேட்கு. நீங்கள் பாட்டுக்கு என்ன கழட்டி விட்டீங்கன்னா நாங்கள் தனியாக நின்னோம்னா எல்லா சீட்லேயும் 1000 ஓட்டுக்கு மேலே என்னால் வாங்க முடியாது. ஏதோ வந்து சென்னை இந்த இதில் வந்துக்கிட்டு ஒரு 4000 5000 வாங்கும் சென்னையில் மட்டும். எங்கேயுமே எங்களுக்கு 1000 ஓட்டு கூட கொடுக்காது. ஏதோ நாட்டை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, அரசியல் கட்சிகளை ஏமாற்றி, உங்களை போன்ற ஏமாளி தலைவர்களை ஏமாற்றி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் 80 கோடி 60 கோடின்னு வாங்கிக்கிட்டு 10 சீட்டு 12 சீட்டுன்னு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் கெடுத்துடாதீங்க. நீங்கள் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் போகிறதா கேள்விப்பட்டோம். அது நீங்கள் அன்புமணி எல்லாம் நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்புமணிக்கு வந்து பிஜேபி பக்கம் தான் சேருவார். அவருக்கு 5000 கோடி லஞ்சம் வாங்கின கேஸ் இருக்குது சிபிஐயில். அதனால் வெறும் ராமதாஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் வேஸ்ட்டு. அதனால் என்னையவே வச்சுக்கோங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் போயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஏன் போயிருக்காங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் என்பது கரைந்து கொண்டே வருகிறதுன்னு. அவங்களுக்கு வைத்த கலைக்கு ஸ்டாலின் ஏன் சொன்னார்னா, ஒவ்வொரு தடவையும் 25 கோடி கேட்குறாங்க, இந்த தடவை 50 கோடி கேட்போம். ஏன்னா கம்யூனிஸ்ட்டில் பேசியிருக்காங்க, போன எலெக்ஷனில் 25 கோடி கேட்டோம், இதில் 50 கோடி கேட்கணும், ஏன்னா இல்லை கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினோடனே அந்த நியூஸு ஸ்டாலினுக்கு போச்சு. அதனால் கம்யூனிஸ்ட்டுகள் கரைந்து கொண்டே இருக்கிறதுன்னு போய் காலில் விழுந்துட்டாங்க. கேட்டால் உடம்பு சரியில்லாமல் பார்க்குறோம். அதனால் ஸ்டாலின் அமௌண்ட்டை குறைக்கணும், 50 கோடி 25 கோடி போன தடவை கொடுத்த 25 கோடியோடு நிறுத்தணும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகளுக்கு ஷாக்கு கொடுத்தாரு. அவங்களும் வந்து காலில் விழுந்துட்டு, கழட்டி விட்டுறாதீங்க, நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு செய்தி சொல்லுது ஸ்டாலினை. ஆனால் வெளியில் வந்தார் திருமாவளவன், எதுக்காக பார்த்தீங்க, நீங்கள் தான் ஏற்கனவே பார்த்துட்டீங்களே ஆஸ்பத்திரியில் அப்படின்னு ஒன்று திருமாவளவன் சொல்கிறாரு. இல்லை இந்த ஆணவ கொலை நடக்குதுல்ல, பாவம் நம்ம இழிச்சவாங்க, நம்ம பட்டியலினத்து மக்கள் தான், அவங்கள எவ்வளோ நாளைக்கு தான் முட்டாள ஆக்குவீங்க, ஆணவ கொலைக்கு கடுமையான சட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக போய் பேசிட்டு வந்தோம். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம், தனி சட்டம், சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன. அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம். ஆணவ கொலைக்கு கடுமையாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம நாட்டில் படித்தவங்களும் முட்டாளாக இருக்காங்க, படிக்காதவங்க. கொலைக்கே வந்து தூக்கு தண்டனை, ஆயுள் முழுவதும் தண்டனை, ஆணவ கொலைக்கு அதை விட அதிக தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? தூக்கில் போட்டுறானே கொலைக்க, அதை விட அதிக தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்திலே இடமில்லை. ஏன் பட்டியலினத்து மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் திருப்பி இவங்க தடையில் போட்டு அவங்களுக்காக போய் பேசணும்னு வந்துட்டார். ஆக கூட்டணியை காப்பாற்றிக் கொள்வதற்காக
திரும்பவும் கம்யூனிஸ்டுகளும் போய் பேரம் பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திரும்பவும் கம்யூனிஸ்ட்டும் ஸ்டாலினை போய் பார்த்த விஷயத்தில் முக்கியமான விஷயம். அடுத்து அப்பா பையன் சண்டை இன்னும் தீவிரமாயிடுச்சு பாமகவில். ராமதாஸ் இன்னைக்கு வழக்கு போட்டார் பையன் மேலே. சொத்துக்காக பார்த்தீங்கன்னா அப்பா பையன் மேலே கேச போடுவான், அப்பா மேலே கேச போடுவாங்க. இதெல்லாம் சொத்து விஷயத்தில் சகஜம். ஆனால் அரசியல் விஷயத்தில் அப்பா பையன் முதல்ல நான் பார்க்குறேன். என்னுடைய அனுபவத்தில் ராமதாஸ் பையன் மேலே கேச போட்டார். என்ன போட்டார்னா ஹைகோர்ட்டில் என்ன போட்டார்னா ராமதாஸ் சொல்கிறார், என் பையன் நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் தலைவரே இல்லை. இந்த மே மாதத்தோட தலைமை முடிஞ்சு போச்சு. அவருடைய 5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் அதுக்கு நிறுவனர். அடுத்த பொதுக்குழுவை நான் தான் கூட்டணும். நான் கூட்டினா தான் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். அவர் பொதுக்குழுவை கூட்ட முடியாது. அதனால் இப்போ அவர் தலைவர் இல்லை அப்படின்னு அறிவிக்கணும்னு கேசப்பட்டார். அப்போ அவரும் விடுற மாதிரி இல்லை அன்புமணி. ஏன் அன்புமணி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக? அவருக்கு செல்வாக்கம் இல்லையே. இப்போ நாங்கள் கேட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரும்பாலான தொண்டர்கள் ராமதாஸ் பக்கம்தான், டாக்டர் ராமதாஸ் பக்கம்தான் இருக்காங்கன்னு கேள்வி. அப்புறம் ஏன் அன்புமணி இது பண்ணுறாருன்னா ஒரு ஜோசியம் வச்சுருக்காரு அவர். அந்த ஜோசியம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஊரை ஏமாத்துற ஜோசிய பசங்க நிறையா இருக்கான், நல்ல ஜோசியர்களும் இருக்காங்க. ஒன்றுமே தெரியும். இத்தனை சீட்டு வரும்னு சொல்கிற ஜோசியம்லாம் இருக்கான். இத்தனை சீட்டு வரும்னு எந்த ஜோசியத்திலேயே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எனக்கு ஓரளவு தெரியும். அடிப்படை எப்படி 151 சீட்டு ஜெயிக்கிறாங்கிறான் அந்த ஊரை ஏமாத்துற ஜோசியம். அது எப்படியா 151 சீட்டு? அதை யார் முதலமைச்சராக வருவானா அவங்க ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அவங்கள வச்சுக்கிட்டு தான் கட்சி இத்தனை சீட்டு வாங்குவாங்க, இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோசியர் அன்புமணிகிட்ட போனார். எப்போ? 2014 போய் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதுதான் இதுன்ட்டு சொல்லிவிட்டார். சொன்னோன்னே அன்புமணி என்ன பண்ணிட்டார்? ராமதாஸ்கிட்ட சொன்னோன்னே ராமதாஸ் என்ன பண்ணார்? 2016 தனித்து போட்டி விடுவோம், அன்புமணி தான் முதலமைச்சர், போடுற ஜாதகம் தாண்டா நம்மளை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு போட்டால் 234 தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்று போயிடுச்சு. அன்புமணியே தோற்று போயிடுச்சு. அப்போ தான் ஜோசியரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னையா நீ நான் முதலமைச்சராக வருவேன்னா நானே தோற்று போயிட்டேன்னு. அந்த ஜோசி என்ன சொல்லியிருக்கான், படிக்குங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஒரு ஜோசியர் வந்துக்கிட்டு போய் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் முதலமைச்சராக வந்துடுவீங்க. அந்த நப்பாசையில் தான் அப்பாவை தள்ளிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம வச்சுக்கிட்டு பணம் நிறையா கொடுத்தா நம்மளே வாங்கிக்கிட்டு, சீட்டு நிறையா கொடுத்தா நம்மளை வாங்கிட்டு, அந்த இதில் கொஞ்சம் சீட்டு அதிகம் கேட்டு அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் வந்தால் எனக்கு முதலமைச்சர் கொடுன்னு வாங்கிடலான்னு நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல தலைவன் உருவாகிறாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நாளைக்கு நாட்டை ஆளும் சிறந்த தலைவராக வருவீர்கள் என்றால் உங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். மத்திய அமைச்சராக உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பார்த்தான் இறைவன். 5000 கோடி உங்கள் மேலே குற்றச்சாட்டு, ஊழல். மருத்துவக் கல்லூரிகள்கிட்டெல்லாம் தரமில்லாதவர்களுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி அனுமதியை கொடுத்து கோடிக்கணக்கான பணத்தை, 5000 கோடி பணத்தை நீங்கள் கொள்ளையடிப்பதாக உங்கள் மீது வழக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தர் நிச்சயம் இறைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக விடமாட்டான். ஜோசியர்கள்லாம் தூக்கி போடுங்க. அதனால் உங்கள் முதலமைச்சராக செய்யலாம் விட்டுருங்க. அப்பாவுக்கு நல்ல பையனாக இருந்து கட்சியை அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க. எப்போவுமே அப்பாவுக்கு பிறகு தான் பிள்ளைக்கு சொத்து வரும். அப்பா உயில் எழுதி வச்சா வரும். அதனால் நான் உயில் எழுதி வைக்கிற அப்பாக்களுக்கெல்லாம் நான் முதலே சொல்லிட்டேன். உயிரை எழுதி வைங்க சாகிறதுக்கு பின்னாடி. அதுவும் முதல்ல உங்கள் மனைவிக்கு எழுதி வைங்க. இல்லைன்னா உங்கள் மனைவிகளை ரோட்டில் விட்டுருவான் பசங்கள்லாம். உயிரை மனைவிக்கு எழுதுங்கள். மனைவியின் கண்ணுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு எழுதுங்கள். காரணம், இந்த காலத்து பிள்ளைகள் ஒரு அப்பா உயிரை எழுதி வச்சுட்டாருன்னு ஒன்று, அப்பா எப்போ சாவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கான் நிறைய பேர். அதனால் காலம் மாறிவிட்டது. அதனால் ராமதாஸ் இறுதி வரை அன்புமணியை கட்சிக்குள்ளேயே நுழைய விடாதீங்க. ஒரு பதவி கூட கொடுக்காதீர்கள். அவரின் முதல்வர் கனவு நிச்சயம் பலிக்காது அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக பதிவு செய்யும். அடுத்தது திருமாவளவன் முடிஞ்சது, அன்புமணி முடிஞ்சது, டாக்டர் ராமதாஸும் முடிஞ்சது. அடுத்தது பிரேமலதா விஜயகாந்த். அவங்க ஜோக் அடிக்கிறாங்க. இன்றைக்கி பேசியிருக்காங்க, அந்த கட்சியும் விஜயகாந்த் ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்கக்கூடாதுங்கிறாங்க.
இதை விட ஜோக் என்ன இருக்குது? இந்த வீடியோ பாரு. யாரும் கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்றேன். யாருமே விஜயகாந்த் ஃபோட்டோவை போடக்கூடாது. சரி, விஜயகாந்த் நல்ல மனுஷன், நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ நியூஸ் வருது. நல்ல மனுஷன், அவரை நம்ம குறைச்சி பேசக்கூடாது. ஆனால் உண்மையை பேசணுமே. விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டு எந்த கட்சியும் ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2006 அவர் உயிரோடு இருக்கும்போதே எலெக்ஷனில் நின்னார். 10% to 12% ஓட்டு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார். ஒரு சீட்டு, மற்றவரெல்லாம் தோற்று போச்சு. 2006 2011 ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி சேர்ந்து 40 சீட்டு நின்னார். அதில் 29 சீட்டு தான் ஜெயித்தார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். அப்பவும் மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கடுத்தது 2016 மக்கள் நல கூட்டணின்னு போனார். இவர், திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் 4 பேரும் சசிகலாட்ட ஒரு பெரிய பேரம் பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு தனியாக நின்று ஓட்டை பிரித்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு சசிகலாவுக்கு உடந்தையாக இருந்து வாங்கினாங்க. அதில் 6% ஓட்டு 4 பேரும் சேர்ந்து. அப்போ விஜயகாந்துக்குடைய ஓட்டு என்னாச்சு? 2%, 3% போச்சு. 2021 சட்டசபை தேர்தல் யாரோட டிடிவி தினகரனோட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. இதே அப்போ விஜய் இவர் உயிரோடு இருந்தார். யார்? விஜயகாந்த். 2%, 3% தான் வந்தது. அப்போ விஜயகாந்துக்குன்னு ஓட் பேங்க் எங்கே இருக்க? அவர் உயிரோடு இருக்கும்போதே ஓட் பேங்க் இல்லையே. இப்போ அவர் இறந்துட்டார். அவருக்கு இப்போ எத்தனை ஓட் பேங்க் இருக்க போகுது? எத்தனை ஓட்டு சதவீதம் இருக்க போகுது? பிரேமலதா என்னென்னா விஜயகாந்த் ஃபோட்டோவை போட்டு எந்த கட்சியும் கேட்கக்கூடாதுன்னா இது என்ன ஒரு இப்போ இது பேசுகிறதுக்கும் ஒரு நியாயம் இருக்குது நம்மள. அதனால் நியாயம் இல்லாமல் பேசுகிறீங்க பிரேமலதா. ஏன்னா அவர் இறந்தது கூட சொல்லிட்டார், இதுவரை சரித்திரத்திலே இவ்வளோ கூட்டம் வரலன்னு. அப்போ அண்ணாதுரைக்கு வந்த கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், அது கூட அதெல்லாம் அடிச்சிருச்சுன்னாங்க. சரி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னு விட்டுட்டோம். இப்போன்ட்டானா அவர் ஃபோட்டோ போட்டு எந்த கட்சியும் கேட்கக்கூடாது. எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்பாங்க. ஏன்னா 30% ஓட்டு அதிமுகவுக்கு விழுதுன்னா எம்ஜிஆரால். ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டால் ஓட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவில் அந்த இது இருக்குது. விஜயகாந்த் ஃபோட்டோ போட்டானா உயிரோடு இருக்கும்போதே விழுகலையே. அதனால் மிகவும் ரொம்ப ஒரு இதில் பேசுகிறார் பிரேமலதா. இது ஒரு சிறந்த அரசியல் ஜோக் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.